முதல்ல நம்ம ஆதவ் கிருஷ்ணா டிவிகே கட்சியினுடைய முக்கிய அமைப்பாளர் ஆதவ் கிருஷ்ணா ஒரு பயங்கரமான கருத்து சொல்லியிருக்காரு. இந்த அறிவு கட்ட கோமாளி இதெல்லாம் அன்னைக்கே இன்சிடென்ட் நடந்த அந்த ஸ்பாட்ல இருந்துகிட்டே மக்கள் முன்னால இதை பேசியிருந்தாருன்னா அடிச்சே கொண்டிருப்பாங்க. 2 நாள் பயந்து உள்ள ஒளிஞ்சு இருந்துட்டு இவனுக்கோ காசு கொடுத்து செட்டில் பண்ணிட்டு இப்போ வந்து வெளியில வந்து ரெவல்யூஷன் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடி வருடிகளாக காவல்துறை மாறி போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சி தான் குறை வழி. எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்கள் தலைமுறையும் ஒன்றாய் கூடிய அதிகாரத்திற்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே மாதிரி இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும். அந்த எழுச்சி தான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான முடிவுரையாகவும் இருக்க போகிறது. பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள். இவனெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறன்னே தெரியல. செருப்பு வச்சு அடிச்சா செருப்பு தான் அழுக்காகும். இளைஞர்கள் புரட்சி வரணுமா? அவரை சரியா வழி நடத்த வேண்டாம். ஸ்பாட்ல இருந்த தளபதி மிதிப்பட்ட குழந்தை கையில அள்ளிக்கிட்டு ஐயோ டிஎம்கே கவர்மெண்ட் என்ன நம்பி வந்த ஒரு குழந்தைய கொண்டுட்டாங்களே, அங்கே கத்திப்படுத்துற அழுத மாதிரியே மக்கள் முன்னாலே கதறுங்க, அழுங்க. அந்த அம்மாவுக்கு முன்னாடி அந்த குழந்தைய கையில தூக்கிட்டு மக்கள் கூட ஆஸ்பத்திரிக்கு ஓடுங்க. இறந்த அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் காலில் விழுந்து சரண்டராய் மன்னிப்பு கேளுங்க தளபதி. நீங்க உங்களுக்கு தாய்மாமா தானே, நான் லேட்டா வந்தது தப்புதாமா, என்ன மன்னிச்சிருமான்னு உங்க தங்கச்சிக்கு காலில் விழுந்து அழுகுறதுல என்ன தப்பு இருக்கு? அங்க பாருங்க, உங்க முன்னாடி அன்பில் பொய்யாமலி கதறி அழுகுறதுல ஆஸ்கார்டோட வாங்கிடுவார் போல இருக்கு. அவருக்கே நடிக்க வரும்போது சினிமா தளபதி உங்களுக்கு நடிக்க வராதா? காலில் விழுகிறது உங்களுக்கு என்ன புதுசா? காவலன் படம் ரிலீஸ் ஆகுறதுக்காக, தலைவா படம் ரிலீஸ் ஆகுறதுக்காக ஜெயலலிதா அம்மா காலில் புத்தர் விழுந்து சரண்டரான நீங்க இப்ப உங்க தங்கச்சி காலில் விழுந்து சரண்டரா இருந்தீங்கன்னா அப்பவே சீன் மாறி இருக்கும். மக்கள் கொஞ்சமாவது மனசு மாறி இருப்பாங்க. உங்களுக்கு எதிராக இவ்வளவு எதிர்ப்பு அலைகள் கிளம்பி இருக்காதுன்னு நீங்களும் அவரை வழி நடத்திருக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ தளபதி 40 பேர் செத்து போயிட்டாங்க, உடனே எஸ்கேப் ஆகி சென்னைக்கு வந்துட்டுங்கன்னு அவரை தப்பா வழி நடத்திருக்கீங்க. இப்போ வந்து இளைஞர்கள் புரட்சி மண்ணு மண்ணா கட்டின்னு உங்க தலைவன் புரட்சின்னு ஒரு குரல் புரட்சி பண்ணி தாயா இப்ப 41 பேர் செத்து போயிருக்காங்க. உன் தலைவனை சீக்கிரம் மீட்டிங் ஸ்பாட்டுக்கு கொண்டு வரதை விட்டுட்டு ரொம்ப லேட்டா போய் மக்களை கூட்டி சாவடிச்சது மட்டும் இல்லாம இப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம புரட்சியை உண்டு பண்ணுவீங்களாக்கும். பிணம் தின்னும் சாஸ்திரங்கள். பிணத்தை வச்சு யாரையும் அரசியல் பண்றீங்க? பிணத்தை வச்சு அரசியல் செய்வதை விட பிணங்களை உண்டாக்கி சவங்களை உண்டாக்கி அரசியல் செய்பவன் ஹிட்லரை விட மோசமானவன் உங்க தலைவன், உங்க தளபதி. இந்த ரெவல்யூஷன் போஸ்ட் போட்டதுக்கெல்லாம் உன்னால பொட்டா சட்டத்துல தூக்கி உள்ள வைக்கணும். எப்படி உன்னால இத்தனை வீல் விட்டாங்கன்னு தெரியல. இப்பயாவது உன்னை தூக்கி உள்ள வச்சிருக்காங்களே பாருங்க. ஜெயிலுக்கு போகும்போதே டாடா காமிச்சு போறான். மக்களை இவனெல்லாம் நம்பி இவன் கட்சி தலைவர் நம்பி நீங்க எல்லாம் ஓட்டு போட போறீங்க. கொஞ்சமாவது சென்ஸ் வேண்டாம்.